Dear student, welcome back my channel. Today in this class, I am going to explain amines. First of all, you understand amines today functional group. Amines today functional group என்னன்னா NH2. ஒரு ஹைட்ரோகார்பன் ஒரு அல்கைல் இல்லைன்னா ஒரு அரோமேட்டிக் ரிங்ல NH2 குரூப் வர்றதை தான் அமின்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இந்த அமின்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அமின்ஸ் ஃபார்ம் ஆகுறது தெரியணும்னா வி கீப் ரிமெம்பர் த மாலிகுல்ஸ் ஆஃப் அம்மோனியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அம்மோனியாங்கிற ஒரு மாலிகுல்ஸ் நமக்கு தெரியணும். ஸோ அம்மோனியானா என்னன்னு தெரியும் நமக்கு. ஸோ இந்த அம்மோனியாவுடைய டெரிவேட்டிவ்ஸ் தான் என்னது அமீன். ஸோ த டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் amines are derivatives of ammonia. இந்த அம்மோனியாவுடைய டெரிவேட்டிவ்ஸ் தான் அமீன்ஸ். ஸோ நமக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும், அம்மோனியாவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அம்மோனியான்னு சொல்லும்போது ஒரு நைட்ரஜனும் 3 ஹைட்ரஜனும் ப்ரெசண்டாக இருக்கிற ஒரு மாலிகுல் தான் அம்மோனியா. ஸோ ஒரு நைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம்னா நைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் 7. ஸோ அதோடைய எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும்னா 2,5. ஸோ ஹியர் இங்கே வந்து இந்த 5 எலக்ட்ரான் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவோம். இந்த 5 எலக்ட்ரான் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்கிறோம். ஸோ ஒரு அம்மோனியா எப்படி இருக்கும்னா ஒரு நைட்ரஜன் இருக்கும், இதை சுற்றி ஒரு 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஒரு 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த 5 எலக்ட்ரான்ஸில் 3 எலக்ட்ரான்ஸ் ஒரு 3 ஹைட்ரஜனோட மியூச்சுவல் ஷேரிங்ல கோவேலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கும், அதாவது பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கும் 3 எலக்ட்ரான். மீதி ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும், மீதி ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அம்மோனியாவுடைய ஃபார்முலா. அப்போ அம்மோனியா அமீன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் அமீன்ஸ். அப்போ இங்கே என்ன நடக்கும்னா இந்த ஒரு ஹைட்ரஜன் வெளியே போயிடும், ஒரு ஹைட்ரஜன் வெளியே போயிட்டு இதில் ஒரு ஆர் குரூப், ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ்ட் ஆகி அந்த பிளேஸில் ஆர் குரூப் ஆர் ஒரு அரைல் குரூப், ஒரு ஆர் குரூப்போ இல்லைன்னா ஒரு அரைல் குரூப்போ, அதாவது அல்கைல் குரூப் ஆர் அரைல் குரூப். அல்கைல் குரூப்னா நமக்கு தெரியும், திஸ் ஆர் மீன்ஸ் மெத்தில் எத்தில் ப்ரொப்பைல், தட் இஸ் த குரூப் மெத்தில் எத்தில் ப்ரொப்பைல். தென் அரோமேட்டிக் குரூப்னா C6H5, அதாவது ஃபீனைல் குரூப், இந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா இப்போ ஒரு ஹைட்ரஜன் இங்கேருந்து ரீப்ளேஸ்ட் ஆகி இதில் ஒரு ஆர் குரூப், அதாவது ஒரு CH3 குரூப் கம்பைன் ஆகிருன்னு வச்சுக்கோங்க. இதோடைய ஃபார்முலா CH3NH2. திஸ் இஸ் த மீத்தேன் அமீன். இப்போ இதை வந்து என்ன சொல்லலாம்னா பிரைமரி அமீன் சொல்லலாம். இப்போ கிளாசிபிகேஷன், அப்போ கிளாசிபிகேஷன்ல இந்த அமீனை என்ன சொல்லுவோம்னா பிரைமரி அமீன் சொல்லும். இப்போ சப்போஸ் ஒன் மோர் ஹைட்ரஜன், இன்னொரு ஹைட்ரஜன் வெளியே போய் அதுலேயே ஒரு CH3 குரூப் வருதுன்னா இதனுடைய ஃபார்முலா எப்படி இருக்கும்னா CH3NHCH3. ஸோ இதை வந்து செகண்டரி அமீன் சொல்லும், செகண்டரி அமீன் சொல்லும். இந்த தேர்டு அகைன் ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ்ட் ஆகி ஒரு மெத்தில் குரூப் கம்பைன் ஆகுதுன்னா அதை என்ன சொல்லுவோம்னா டெர்ஷியரி அமீன் சொல்லும், CH3NCH3CH3. இதை வந்து டெர்ஷியரி அமீன் சொல்லும். ஸோ பிரைமரி அமீன், செகண்டரி அமீன், டெர்ஷியரி அமீன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு அம்மோனியான்னு சொல்லும்போது ஒரு நைட்ரஜனும் 3 ஹைட்ரஜனும் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஒவ்வொரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ்ட் ஆக ஒரு மெத்தில் குரூப்போ இல்லைன்னா வந்து ஒரு அரோமேட்டிக் குரூப்போ கம்பைன் ஆகுது. ஸோ ஒரு மெத்தில் குரூப் கம்பைன் ஆகும்போது அதை பிரைமரி அமீன்னும், 2 மெத்தில் குரூப் கம்பைன் ஆகும்போது செகண்டரி அமீன்னும், 3 மெத்தில் குரூப் கம்பைன் ஆகும்போது அது டெர்ஷியரி அமீன்னும் கிளாசிஃபை பண்ணுறோம். சம்டைம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு கேட்கலாம், இந்த ஒரு என்ன சொல்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு டிஃபிகல்ட்டி காம்பவுண்ட், ஒரு டிஃபிகல்ட் காம்பவுண்டை கொடுத்து யூ ப்ரிடிக்ட் தட் இஸ் த பிரைமரி அமீன், செகண்டரி அமீன் ஆர் டெர்ஷியரி அமீன். ஒரு பிரைமரி அமீனா இல்லை ஒரு செகண்டரி அமீனா கிளாசிஃபை பண்ண சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்க வேண்டியது பிரைமரி அமீன்ஸ்னா கம்பல்சரி அங்கே NH2 குரூப் இருக்கும். இந்த இதில் கூட கம்பைன் ஆகிற குரூப்பை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அது எதுவாட்டும் இருக்கட்டும். பட் NH2 குரூப்னா பிரைமரி அமீன். அப்போ NH குரூப்பாக இருந்துச்சுன்னா அது பிளேஸில் வந்து NH மட்டும் இருக்குது, அதோட கம்பைன் ஆகி ஏதோ குரூப் இருக்குது.
ஸோ அதை வந்து செகண்டரி அமீன் சொல்லுங்க. தென் நைட்ரஜன் மட்டும் N மட்டும் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் டெர்ஷியரி. அப்போ எவ்வளவு காம்ப்ளிகேட்டட் காம்பவுண்டை கொடுத்தாலுமே we able to predict that NH2 இருந்துச்சுன்னா பிரைமரி அமீன் கிளாசிஃபை பண்ணுங்க. NH மட்டும் இருந்துச்சுன்னா இது செகண்டரி கிளாசிஃபை பண்ணுங்க. நைட்ரஜன் மட்டும் இருந்துச்சுன்னா அதை டெர்ஷியரி அமீன் சொல்லுங்க. ஸோ இதுதான் கிளாசிஃபிகேஷன். The introduction also. The next I am going to explain structure. இப்போ ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இப்போ நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ்ட் ஆகுதுன்னு சொன்னோம். ஹைட்ரஜன் ரீப்ளேஸ்ட் ஆகி ஒரு மெத்தில் குரூப் கம்பைன் ஆகுறது தான் அமீன் குரூப்னு சொன்னோம். ஸோ இப்போ இந்த நைட்ரஜனுடைய ஹைபிரிடைசேஷன், இப்போ இந்த நைட்ரஜனுடைய ஹைபிரிடைசேஷன் என்ன ஹைபிரிடைசேஷன்னா sp3 ஹைபிரிடைசேஷன். ஹைபிரிடைசேஷன் sp3 ஹைபிரிடைசேஷன். இதோடைய ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா பிரமிடல் ஜாமெட்ரி. பிரமிடல் ஜாமெட்ரி. அப்புறமா இப்போ இந்த நைட்ரஜன்ல டோட்டலா 4 sp3 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டல் இருக்கும். இப்போ இந்த நைட்ரஜன்ல டோட்டலா 4 sp3 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டல் இருக்கும். sp3 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டல் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 sp3 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டல் ஒரு ஹைட்ரஜனோட, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பிரைமரி அமினா இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு பிளேஸ்லயுமே ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இருக்கும். அப்போ ஒரு கார்பன், இந்த 3 sp3 ஹைபிரிடைஸ் சொல்றோம். அப்போ ஒரு sp3 ஹைபிரிடைஸ் ஆர்பிட்டல் கார்பனோட ஓவர்லாப் ஆயிருக்கும். The second hybridized orbital ஹைட்ரஜனோட ஓவர்லாப் ஆயிருக்கும். தேர்ட் எலக்ட்ரான், தேர்ட் ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல் இன்னொரு ஹைட்ரஜனோட ஓவர்லாப் ஆயிருக்கும். இதுவே செகண்டரியா இருந்துச்சுன்னா 2 கார்பனோடவும் ஒரு ஹைட்ரஜனோட ஓவர்லாப் ஆயிருக்கும். டெர்ஷியரின்னா 3 கார்பனோட ஓவர்லாப் ஆயிருக்கும். Then the remaining ஒரு sp3 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல் நான் பாண்டிங், அதாவது ஒரு லோன் பேர் எலக்ட்ரான்ஸை கொடுத்துருக்கோம். இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் என்னன்னா நான் பாண்டிங்கா இருக்கும். அது பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிருக்காது. இந்த 3மே பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிருக்கும். 3 sp3 ஹைபிரிடைஸ் ஆர்பிட்டல் பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிருக்கும். 1 வந்து பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிருக்காது. அதான் இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ நம்ம பாண்ட் ஆங்கிள் டிஸ்கஸ் பண்ணும்போது இப்போ நார்மலா ஒரு டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல 109 டிகிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். 109 டிகிரி 109.5 டிகிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இங்க ஒரு டெர்ஷியரி எடுக்கும்போது டெர்ஷியரி அமீன்ல நமக்கு கிடைக்கிற பாண்ட் ஆங்கிள் 108 டிகிரி. 108 டிகிரி. இதே இது செகண்டரி ஆர் பிரைமரின்னு பார்த்தீங்கன்னா 107 டிகிரி கிடைக்கும். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்தரா இதில் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ.